எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்லேயே ஒரு உருப்படியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,000க்கு கீழே நிஃப்டி போகல. அது ஒன்று தான் உருப்படியான விஷயம். 25,000க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்குது. அதில் இன்னைக்கு 45 பாயிண்ட் கும்பா பாடி விட்டுருக்காங்க. எது எப்படியோ இன்னைக்கு ஒரே ஒரு உருப்படியான விஷயம் சொல்லுங்கள் மார்க்கெட்டில் அப்படின்னா, 25,000க்கு கீழே நிஃப்டி போகல. அது ஒன்று தான் உருப்படியான விஷயம். ஆனால் நியூஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு வருதுங்க நண்பர்களே. பல்வேறு ஒருவேளை மார்க்கெட் சூடு பிடிச்சிருச்சோ 25,000க்கு நான் சூடு பிடிச்சிருச்சுன்றது எங்கள் ஊரில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அந்த சூடு இல்லை, அதாவது ஏகப்பட்ட பங்குகள் திடீர்னு 25,000க்கு மேலே நிஃப்டி இருக்கிறதுனால பல நியூஸ்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆனந்த்ராஜ் அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கு. பல காலமாக 590 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் இடையிலேயே ஒரு 2-3 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இப்போ 590 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒரு சுபிட்சமான நிகழ்வு வரக்கூடிய காலங்களில் நடக்குமா, இல்லை இதே சைடுவேஸ்குள்ளே இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. அதே மாதிரி NSDL அப்படின்ற பங்கு சமீபத்தில் ட்ரீம் ரேலி, அப்படி ஒரு ரேலி ஏறும்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு ஏறுமா? ஆல்மோஸ்ட் 850 ரூபாயிலிருந்து 1400 வரைக்கும் மண்டை மேலே வைத்த கொண்டை அப்படின்ற மாதிரி, எப்படி ஒரு அழகான ஒரு கவுண்டமணி அவர்கள் சொல்கிற மாதிரி, இது என்னடா ஜிலேபி கொண்டை, இப்படி ஒரு கொண்டையை எங்கள் ஊர்லேயே பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி மிகவும் அற்புதமான ஒரு கொண்டை போல ஒரு முக்கியமான பேட்டர்ன் போட்ட பிறகு அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு சுற்றிக்கிட்டே இருக்குது. 1200க்கும் 1300க்கும் இடையிலேயே விளையாண்டு கொண்டு இருக்கு. அப்போ இது போன்ற பங்கு மிகவும் முக்கியமான ஒரு சைட்வேஸ் லைனை விட்டு வெளியே வருமா அடுத்தடுத்த நாட்களில், மேலேயோ கீழேயோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பல பேருனுடைய மத்தியில் போய்கிட்டு இருக்கு. இந்த ஐடியா ஷேரு அவன் இன்னைக்கு என்ன பண்ணான்னு கேளுங்க. நீங்கள் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு துரத்தி விடுற வரைக்கும் நான் இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் எத்தனை தடவை இந்த வோடாஃபோன் ஐடியா என்ற பங்கு மேலேயும் கீழே இறங்கி ஏறி இருக்கான் பாருங்கள். 6 ரூபாயிலிருந்து 8, மறுபடியும் 6, மறுபடியும் 10, மறுபடியும் 6, அப்புறம் மறுபடியும் ஒரு 8, அப்புறம் மறுபடியும் ஒரு 6 to 8, அப்புறம் மறுபடியும் ஒரு 6 to 8ன்னு இவ்வளவு முறை மூவ்மெண்ட் காமிச்சிட்டு இருக்கிறான். எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அவனுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் என்பது இல்லை. எல்லாமே ஏதாவது ஒரு நியூஸ். இப்போ கூட ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு, அவங்களுடைய கேஸை ஹீரிங் எடுத்துக்கிறாங்கன்ற ஒரு நியூஸுக்கு இன்றைக்கி 8% ஏறி இருக்கான். எது எப்படியோ இன்னைக்கு முக்கியமான ஒரு 7-8% ஏறி ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்குகளில் ஐடியாவும் ஒன்றா கோந்துக்குச்சு. கோதாவரி நீயா இன்னைக்கு 11% ஏறி இருக்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு காலத்தில் இந்த கோதாவரி அப்படின்றத எல்லாரும் எங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா 150 ரூபாய் அப்படின்ற இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கு 200 ரூபாய்க்கு போவதும் 160 ரூபா வருவதுமாக இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ சமீபத்தில் என்ன நினச்சான்னு தெரியல, ஒரு 180 ரூபா ரேஞ்சில் பிக்கப் ஆனவன் இப்போ 270 ரூபாய் அப்படின்ற மாதிரி இந்த கோதாவரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த வருஷத்தினுடைய லோ 140 ரூபா ரேஞ்சிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய 270 ரூபா எவ்வளவு பர்சன்டேஜ் மேலே ஏறி வந்திருக்கிறது? கோதாவரிங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஷேர். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இது இப்போ 85% என்பது ஏறி இருக்கு. இதுதான் செய்தி. நண்பர்களே, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நியூஸே இல்லாமல் தன்னுடைய சக்தியினாலேயே மேலே ஏறி வந்த பங்கு அப்படின்னு நீங்கள் ஏதாவது 1-2 சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லுவேன் SBI கார்ட்ஸ் அப்படின்னு. ஒரு காலத்தில் அது என்ன ஆச்சு, அந்த பங்கு ஒவ்வொரு வருடமும் 30-40% என்பதெல்லாம் ஒவ்வொரு வருடத்திலையும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தது. 2020 ஆகட்டும், 2021 ஆகட்டும், 2022, 23 ஒவ்வொரு வருஷமும் சம்பாரிச்சு கொடுத்துருந்தது. ஆனால் பல பேர்த்தனுடைய டெஸ்டிங் த பேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி அது ஒரு காலத்தில் என்ன பண்ணுச்சுன்னா 2024 முழுமைக்கும் பெருசாக ஏறல. ஒரு துளி ஏறி இருக்கும், அது ஒரு 20%, 25% ஒரு முறை ஏறி இறங்கினா. பட் ஒரு வருடம் முழுவதுமே ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே சும்மா இருந்துட்டுது. அப்புறம் என்ன நினச்சானோ, சரி பாவம் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸை நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோம் போல இருக்குன்னு அவனே மனசில் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணான்னு தெரில. அதுக்கப்புறம் 650 ரூபாயிலிருந்து
எல்லா பங்கு சந்தையே வீழ்ச்சி. ஆனால் இவனுடைய மூமெண்ட் வந்து தனியாக அவன் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருந்தான். 680 ரூபா எங்கே, 1000 ரூபாய் எங்கே, கிட்டத்தட்ட 60% ஏறிய பிறகுதான் அவனுடைய ஓட்டமே நிறுத்தி வைக்கப்பட்டு அப்புறம் பெரிய கும்பா 1000 ரூபாய் டு 760, ஆல்மோஸ்ட் 25% பக்கம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைந்த பிறகு தற்போது இந்த பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய விலை 900 ரூபாய் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு இந்த பங்கு 5% ஏறினதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிஸ் இந்தியா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸில் அவங்க பங்கேற்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். ஸோ நியூஸே இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் இறங்கி ஏறிக்கொண்டிருந்த பங்குகள் மிகவும் குறைவு. அதில் இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்ற பங்கு, அதில் இருக்கக்கூடிய இன்றைய செய்தி என்ன அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி ஜெஃப்ரிஸ் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு 5% என்பதெல்லாம் அந்த பங்கு மேல் நோக்கி ஏறி இருக்கு. நண்பர்களே, குட்லக் இந்தியா அந்த பங்கினுடைய விலையை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே குட்லக் சொன்ன மாதிரி 2025 600 ரூபாய் இருந்தவன் 1200. ஏங்க இந்த குட்லக் இந்தியா அப்படின்ற ஷேர்லாம் நம்ம கேட்டதே இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நீ கேட்கலினா இங்கே உலகம் நடக்காதா, உலகம் சுத்தாதா அப்படின்னு எத்தனையோ பங்குகளை வந்து குறிப்பிட்ட இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் கவுந்து படுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் குட்லக் நல்லா இருங்க அப்படின்னு குட்லக் கொடுக்கக்கூடிய பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனியே கிட்டத்தட்ட 600 ரூபாயிலிருந்து 1300 போயிட்டு இப்போ 1100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த குட்லக் இந்தியா அப்படின்ற பங்குல என்ன விசேஷம், அந்த பங்கில் கிட்டத்தட்ட 48 கோடி உடைய ஒரு ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். ஏங்க இது ஆர்டர் சின்ன ஆர்டர் தானுங்களே அப்படின்னா, சரி ஆர்டர் சிறுசு தான், நம்மெல்லாம் வச்சிருக்கிற கம்பெனி பெருசு தான், இருந்தாலும் இந்த குட்லக் பண்ண வேலையை பெரிய பெரிய ஜாம்பவாங்கால் பண்ணலையே, இன்னும் டாடா மோட்டர்லாம் கீழே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குட்லக் இந்தியா அப்படின்ற பங்கு 1300 இந்த டாடா மோட்டர் இதே ப்ரைஸ் தான் 1200 அவனும் 700 பக்கத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது சுத்தாமல் ஒரு எக்ஸிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னே இவனுக்கு இதுதான் வேலை போல. ஏற்கனவே ஒரு முறை 1200 வந்துட்டு 700 போயிட்டு இவன் 2 ரவுண்டு போயிருக்கான். அப்போ சார் எப்போ 3வது ரவுண்டு வருவீங்க அப்படின்றத நம்மளுடைய கேள்வி இருக்குது. எது எப்படியோ இந்த குட்லக் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கில் இன்னைக்கு ஆர்டர் ரிசிப்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நண்பர்களே, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற பங்கு அதுவுமே தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு மிகப்பெரிய அளவில் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறது. 2020 சமயத்தில் 60 ரூபாய் இருந்து வெறும் 15 ரூபா வரைக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் மறுபடியும் 60 போயிட்டு மறுபடியும் 30க்கு ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் 50க்கு போயிட்டு இப்போ சமீபத்தில் கீழே இருக்கு இவனுடைய ரவுண்டு வந்து சிறுசாயிட்டே போயிட்டு இருக்கு. முதல்ல 60 to 20 போயிட்டு 60 போனவன் அடுத்த ரவுண்டு வந்து ரொம்ப சிறிய ரவுண்டாக போட்டிருக்கான். 60 to 30 தான் போனான். அதுக்கப்புறம் 30 to 50 போனவன் இப்போ மறுபடியும் ஒரு சிறிய ரவுண்டுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கு. தன்னுடைய சமீபத்தினுடைய உச்சம் 52 ரூபாய், சமீபத்தினுடைய லோ பிரைஸ் என்பது 42 ரூபாய், ரெண்டுக்கு நடுவில் 46 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறவன் தான் இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அப்படி இருக்கக்கூடியதில் இவங்களுடைய தகவல் என்ன வருது, அடேங்கப்பா இவங்க வந்து this is to inform that below investors are scheduled to have a branch visit. இவங்களுடைய பிரான்ச்சுக்கே வந்து விசிட் பண்ணி என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. எல்லாமே பெரிய ஆளு தான், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி அவங்களுடைய பிரான்ச்லேயே மீட் பண்ணுறாங்க. இத்தனை பேர் வர்றது எங்கள் பிரான்ச்சுக்கு, டீ குடிக்கிறது எல்லாம் எங்கள் பிரான்ச்சுக்கு, கேட்குறதெல்லாம் எங்கள் நியூஸ், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே போய் ஆளுக்கு ஒன்று சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய மனநிலைமே இருக்கும். ஸோ இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் இப்படி ஒரு மிக முக்கியமான ஷெட்யூல் ஆஃப் மீட்டிங், அனலிஸ்ட் மீட்டிங், இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படின்றது ஒன்று நடக்குது அப்படின்றதா இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஒரு முக்கிய தகவலாக இன்றைக்கி வந்திருக்கு. ஏன் உங்களுக்கெல்லாம் எந்திரிக்கவே தெரியாதாப்பா, ஏன்ப்பா எங்கள் போர்ட்ஃபோலியோவை ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கீழே போய்கிட்டு இருக்கீங்களே, என்னைக்கு தான் நீங்கள் ரிவர்சல் போடுவீங்க? எனக்கு தெரிஞ்ச இந்த ஏசிசி அப்படின்ற பங்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி 1 year லோவில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் இன்றைக்கும் அது வந்து 1 year லோ பக்கத்திலே சுற்றிக்கிட்டு இருக்குன்னா, அப்போ பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ எப்படியெல்லாம் பங்க்சர் ஏன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரில. அதே மாதிரி 52 week லோவில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்க இன்னொரு பங்கினுடைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்
அவன்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஹை ஜம்ப் லோ ஜம்ப் எல்லா ஜம்பும் பண்ணிக்கிட்டு இப்போ அண்டர் கிரவுண்ட் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனும் 52 வீக் லோவில் இந்த மான்யவர் ஃபேஷன்ஸ் வேதந்த் ஃபேஷன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் பலகாலமாக மார்ச் மாதத்திலிருந்தே இந்த சப்ஜெக்ட் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி இன்னும் 8 மாதமாகவா எந்த மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும் கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்குது. பெட்ரோனட் எல்என்ஜின்னு ஒரு பங்கு, அவனும் 52 வீக் லோ பக்கத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க தெரியல. இதில் ஒன்று கவனிச்சிங்களா, இந்த யுனைடெட் ஸ்பிரிட் யூபிஎல் போன்ற பங்குகள்லாம் கீழே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதே குரூப்பை சேர்ந்த ரேடிகோ மேபி இவங்களுடைய பிராண்டுக்கும் அவங்களுடைய பிராண்டுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா என்னன்றது தெரியல. பட் இந்த ரேடிகோ கைத்தான் என்பது அவன் உச்சியில் போயிட்டு இருக்கான். இவனுடைய பிஎன்எல் என்பதெல்லாம் வந்து ஏறு வளர்ச்சியில் இருக்குது. அப்பா சமீபத்தில் கூட 58 கோடிக்கு ஆரம்பித்து இப்போ 133 கோடிக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதா? இந்த யுனைடெட் ப்ரூவரிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவன் ஏன் ஒன்றும் பெருசாக முன்னேற்றம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய லாபம் நஷ்டம் என்பது ஏறுவதும் இறங்குவதுமாக ஒரு growth என்பது இல்லை, வாலட்டிலிட்டியாக இருக்குது. அதனால தான் இது எல்லாம் கீழே உட்கார வச்சுருக்காங்க போல. யுனைடெட் ப்ரூவரிஸ் அப்படின்ற பங்கு. இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் கூட ஒரு கட்டத்தில் அவன்லாம் வந்து 261 கோடி அப்படின்னு கொடுத்துருந்தாலும் திடீர்னு 100 கோடின்னு போட்டாலும் அப்பப்போ அவன் பிக்கப் பண்ணி அவனுடைய 400 கோடி அப்படின்ற சமீபத்தில் கொடுத்துருக்கான். பட் இருந்தாலும் இந்த பங்குக்கு பெருசாக மதிப்பு மரியாதை என்பது கிடைக்கல, ஒரு வால்டிலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் வி ரெஸ்பெக்ட் யூ சார் அப்படின்ற மாதிரி இந்த ரேடிகோ கைத்தானை வந்து 52 வீக் ஹையில் உட்கார வச்சுருக்கான். நண்பர்களே, இந்த லெமன் ட்ரீல எனக்கு ஞாபகம் இருக்குது, சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க எப்பப்பா 2-3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா நிறைய ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிஸ்னஸில் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி நாம் அந்த லெமன் ட்ரீ அப்படின்றத எடுத்து பார்க்குறோம். இப்போ கூட 2025 ஒரு கட்டத்தில் இதெல்லாம் 120 ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்த பங்கு தான். அதுக்கப்புறம் இப்போ அது 180 ரூபாய்னு போயிருக்குன்னா உண்மையிலேயே லெமன் ட்ரீ ஹோட்டல் நீ சாதிச்சிட்ட அப்படின்ற மாதிரி தான் இது ஒரு ரிவர்சல் போட்டிருக்கு. அருமையான ஒரு ரிவர்சல். எப்போ? 2025. நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இவன் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான், மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிட்டான், இறங்கிடுவானோ அப்படின்னு ஒரு கட்டத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றவன் பல பேர்த்துக்கு வாய்ப்பு தராமல் அங்கிருந்தே திருப்பி விட்டுட்டான். இல்லை நீ கீழே போகாத, இங்கிருந்தே சப்போர்ட் எடுத்துகிட்டு போன, இங்கே இடையில குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டுட்டான். அதனால் 140 ரூபாயிலிருந்து இப்போ 180 ரூபாயில் வந்து தன்னுடைய வாழ்நாளினுடைய உச்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த லெமன் ட்ரீ. நண்பர்களே, சமீபத்தில் ஒரு லாங் கேண்டில் என்பது போட்டதுக்கப்புறம் எது பெருசாக மூவ்மெண்ட் இல்லாதனாலையும், அதே மாதிரி ரயில்வே துறை மற்றும் ஐஆர்இடிலாம் வந்து ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்குமா, சில நாட்கள் கழித்து புல்லட் ட்ரெயின் சம்மந்தப்பட்ட தகவல்லாம் வருதே அப்படின்ற மாதிரியும், என்ன நடக்க போகிறது கையெடுத்து கும்பிட்டு இறங்கின மாதிரி இறங்கியிருக்கு இந்த ஜெய்பிரகாஷ் பவார், ஜேபி பவர் அப்படின்ற பங்கு. அது விழுந்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னதான் நீ செய்ய காத்திருக்கு அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இடையில கூட திடீர்னு எதுக்கோ ஒரு 10% ஏறினான், அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவேஷன் இந்த இடத்துல வருமா, கீழேயோ அல்லது மேலேயோ போகுமா அப்படின்னு பல பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியதான் இந்த ஜேபி பவர். அடுத்து இந்த ஆர்விஎன்எல் ஐஆர்இடிஏ, இந்த பங்குகளில் ஏதாவது எழுச்சி வருமா, இல்லை டெபாசிட் கூட வாங்காமல் முடிஞ்சது அவ்வளோதாங்க அவங்க எல்லாம் முடிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆயிடுமா அப்படின்றது தெரில. ஸோ இந்த ஐஆர்இடிஏ இந்த 2025 மட்டும் என்ன பண்ணியிருக்கான்னா இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாகவே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ கூட 140 ரூபாயிலிருந்து இவன் பொழைப்பானா அல்லது கீழே பிரேக் டவுன் ஆகுமா அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்த நேரத்திலே 140லேருந்து 152 வந்திருக்கு. இப்படி 152 வந்த பங்கு அடுத்தடுத்து தன்னுடைய பழைய ஹைகளை நோக்கி 180 போகுமா அல்லது புதிய லோக்கலைக்கு இது போகுமா அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு தற்போதைக்கு கிட்டத்தட்ட 2-3 முறை இந்த 2025 இறங்கி ஏறி கொண்டிருந்த ஐஆர்இடி அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய லோவிலிருந்து ஒரு 10 ரூபா ஏறினதே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சில பேர் ஐஆர்இடி நினச்சிட்டு இருக்காங்க. ஆர்விஎன்எல் அப்படின்ற பங்குமே வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இவனும் அதே மாதிரி தான், என்னங்க இவனுங்கெல்லாம் ஒரே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 2025 இந்த ஆர்விஎன்எல்மே ஒரு குறிப்பிட்ட லோவை குறித்து வச்சுக்கிட்டு அந்த லோவை பெரிய அளவில் உடைக்காமல் அதுக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆர்விஎன்எல் அடுத்தடுத்த நாட்களில் தன்னுடைய பழைய ஹை 440 ரூபா கிட்டத்தட்ட கரண்ட் ரேட்லேருந்து 100 ரூபாய் என்பது தள்ளி இருக்குது. அதை கீது போய் தொடுமா அல்லது இன்னொரு 100 ரூபாய் கீழே இறங்கி 247 ரூபா அப்படின்னு ரொம்பவுமே சல்லிசான விலைக்கு கீழே வந்து தொப்புன்னு உழுகுமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் தான் தெரிய வரும்.
எனிவே சமீபத்தில் வந்து லாங் கேண்டில் போட்டதுனாலையும் திடீர்னு இந்த ரயில்வே துறைகள் பற்றி புல்லட் ட்ரெயின்கள் பற்றின்னு திடீர்னு தகவல்கள் வர்றதுனாலையும் இது போன்ற பங்குகள் இன்றைய செய்தியில் இடம்பெற்று இருக்கு. அதில் பாருங்க, ஒரு நண்பர் சொல்றாரு, அனாசைன் அப்படின்ற நண்பர், அதாவது நாங்கள்லாம் சூறாவளியிலேயே ஸ்விம்மிங் போடுறவங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஐஓபி பல மாமங்களாக, அதாவது பல வருடங்களாக அது இன்னும் லாபத்துக்கே வரல. இப்படி இருக்கக்கூடிய பங்கு 39 கடந்த 2-3 வருடங்களில் யாராக இருந்தாலும் கும்பா பாட்டு பாடிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், ஒரு காலத்தில் நான் 25 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ வந்து அது 39 ரூபா இருக்குது, இப்போவும் நான் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, மனசு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது. ஸோ மிகவும் சந்தோஷமாக இந்த ஐஓபிலேயே ஒரு கில்லாடியாக இருக்கக்கூடிய நண்பர் தான் அனாசைன். நண்பர்களே, பிக் பாஸ்க்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, யார் என்னை கூப்பிடல, திடீர்னு ஏதாவது ஒரு நகைச்சுவையாக ஏதாவது கமெண்ட்டுகளை போட்டு விட்டுறாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நான் அதில் இருக்கேன் இதில் இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. பிக் பாஸ்க்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்னை யாரும் கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த பிக் பாஸ்னால் இந்த 10 பேர் சேர்ந்து ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுக்கிட்டு என்னத்தையாவது ஒன்று பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களே, அதானே? அதில் நான் சத்தியமாக கிடையாது, என்னை யாரும் கூப்பிடல. இந்த டாடா குரூப்பில் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள் சமீபத்தில் அப்படின்னு பார்த்தா இந்த டாடா கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு பங்கு ஒன்றா இருக்கும். அது சமீபத்தில் ஒரு 20% பக்கம் சமீபத்தினுடைய ஹையிலிருந்து இறங்கிட்டு இப்போ கொஞ்சம் லேஸ் வாக்கில் ஏறி இருக்கான். ஏறினது வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கு. 1500 ரூபா லோ அதனுடைய லோவாக இருந்தது சமீபத்தில். இப்போ 1670 ரூபாய்னு அதனுடைய 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் திரும்பி வந்திருக்கான். எங்களை எப்படியாவது காப்பாற்று சாமி அப்படின்ற மாதிரி தான். ஏற்கனவே ஒரு முறை இந்த 1800லேருந்து விழுந்தவன் மறுபடியும் 1800 வந்தோடனே மறுபடியும் விழுந்தவன் இப்போ 3வது முறையாக இன்னொரு முறை 1800 வந்து தொடுவா அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நன்மை நடக்குமா, அல்லது கீழே இன்னும் கொஞ்சம் சீப்பாக ஒரு 400 ரூபா பக்கம் இறங்கி தன்னுடைய பழைய லோ மார்ச் மாதத்தில் வந்து 1300 தொடுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இந்த டாடா கம்யூனிகேஷனில் இருக்குது. இப்போதைக்கு இந்த பங்கு 2 days மூவிங் ஆவரேஜ் என்பதை கீழிருந்து மேல் நோக்கியாக வந்து தொற்றுருக்கு. அடுத்தடுத்து எப்படி நகருது அப்படின்றது பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நன்றி, வணக்கம்.